ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवासति गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு முக்கியமான பதத்தை பார்க்க போறோம். அதாவது எதுன்னா முதல் பதம். பகவத்கீதையில பகவான் உபதேசம் பண்ணின முதல் பதத்தை நாம் பார்க்க போறோம். முதல் ஸ்லோகம் பதம். திருதராஷ்டிர வாச்ச धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेता युयुत्सवः मामका पांडवाश्चैव किम् अकुर्वत संजय. திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? இதுதான் பதம் மொழிபெயர்ப்பு. அதாவது பகவத்கீதை உபதேசிக்கப்பட்ட சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை. போர் நடக்க இருக்கு. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே போர் நடக்க இருக்கு. எல்லாருக்கும் அது தெரியும். அந்த போர் புரிவதற்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்னா கூடியிருக்காங்க. ரெண்டு பேரும் குருக்ஷேத்திரத்துல, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி இங்க அழைக்கப்படுது. புனித ஸ்தலம் குருக்ஷேத்திரம். அங்கே போர் புரிவதற்காக இரண்டு சேனைகளும் அணிவகுத்திருக்கின்றனர். அப்படி வந்திருக்காங்க, அணிவகுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரருக்கு நல்லா தெரியும். திருதராஷ்டிரர் இப்போ அங்கே இல்ல, தனது அரண்மனையில உட்கார்ந்திருக்கார். அவருக்கு பார்வை கிடையாது. சஞ்சயன் அவருடைய காரியதரிசி. வியாசருடைய கருணையினால சஞ்சயனுக்கு, அதாவது குருக்ஷேத்திரத்துல நடக்கக்கூடிய அந்த போர் சூழ்நிலை எல்லாம் இவருக்கு பார்வையிலேயே தெரியுது. சஞ்சயனுக்கு அதை அப்படியே விளக்குறார் திருதராஷ்டிரருக்கு. அப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிகிறதுனால சஞ்சயன் இப்போ எல்லாமே வரிசையா சொல்ல போறார் திருதராஷ்டிரருக்கு. எடுத்த உடனே திருதராஷ்டிரர் இந்த பகவத்கீதையின் ஆரம்பத்துல என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, போர் புரிய வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியும். இப்ப ரெண்டு பேரும் அணிவகுத்திருக்காங்க. இப்போ என்ன செய்யறாங்க, என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த கேள்வி ரொம்ப வித்தியாசமானது, நிறைய அர்த்தங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்லி நிறைய ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த பகவத்கீதைக்கு உரை எழுதக்கூடிய ஆச்சாரியர்கள். அது ஒரு சிலது முக்கியமானது நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முக்கியமா திருதராஷ்டிரருக்கு இங்க ஆரம்பத்திலிருந்தே பயம். ஏன் அப்படின்னா, முக்கியமா கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்புல இருக்கார். கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்புல இருக்கிறதுனால திருதராஷ்டிரருக்கு பயமோ பயம். அதுபோக இந்த போர் நடக்க இருப்பது ஒரு புனித ஸ்தலம் குருக்ஷேத்திரம். இந்த போர் நடப்பதற்கு முன்பாகவே புனித ஸ்தலமாக இருக்கிறது குருக்ஷேத்திரம். அதனால இந்த புனித ஸ்தலத்துல இந்த போர் நடக்க போகுது. அதுபோக கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்புல இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி என்னுடைய மகன்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்துல இருக்கார் திருதராஷ்டிரன். உண்மையிலே இந்த கேள்வியில பலவிதமான உணர்வுகள் திருதராஷ்டிரனுக்கு வருது. இந்த கேள்வி கேட்கும் போது சஞ்சயன் கிட்ட முதல்ல திருதராஷ்டிரருக்கு என்ன அப்படின்னா, அடங்காத ஆசை, பேராசை.
என்ன பேராசை அப்படின்னா, தனது மகன்களுக்கு மட்டுமே ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் இந்த திருதராஷ்டிரன். தனது மகன்களுக்கு தான் ராஜ்யம் வேணும். ஆமா. ஆனா இருந்தாலும் அந்த ஆசைக்கு பின்னாடி தொடர்ந்து சந்தேகமும் உடனே வருது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, எனது மகன்கள் வெற்றி அடைய முடியுமா? ஏன்னா இந்த போர் புனித ஸ்தலத்துல நடக்குது. கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கார். அதனால வெற்றி அடைவதுங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் வந்தாலும், ஆனா இருந்தாலும் பீஷ்மர் நம்ம பக்கம் இருக்காரே, அதனால எப்படியும் நம்ம ஜெயிச்சிடுவோம். எப்படியாவது எனது மகன்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் திருதராஷ்டிரர். என்ன அப்போ ஆசை இருக்கு, அப்புறம் உடனே சந்தேகமும் வருது. பிறகு சந்தேகம் வந்த பிறகு பயமும் வருது. மூணாவது பயமும் வருது. இந்த பயம்னா பொதுவா எல்லாரும் இந்த நேரத்துல அவருக்கு என்ன பயம் வந்திருக்குன்னா, தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்போம். ஆனா உண்மையிலேயே அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த புனித ஸ்தலத்தினுடைய தாக்கத்தினால, என்ன அந்த புனித தாக்கத்தினால எங்க தன்னுடைய மகன்கள் என்ன பாண்டவர்கள் கூட சமரசம் பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். தோத்துருவோங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஐயோ இவங்க சமரசம் பேசிடக்கூடாது பாண்டவர்கள் கூட, என்ன சமரசம் பேசியாச்சுன்னா பிறகு போர் நடக்காது, பிறகு போர் நடக்கலைன்னா என்னுடைய மகன்கள் ஜெயிக்க முடியாது, பிறகு என்ன ஆகும்? சமரசம் பேசியாச்சுன்னா ராஜ்யம் உண்மையிலேயே எல்லா நியாயமானவர்களும் ரிஷிகளும் சொல்றது போல பாண்டவர்களுக்குத்தான் போகணும். அப்படி இல்லைன்னாலும் இந்த ராஜ்யத்தை பங்கு போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனது மகன்களுக்குத்தான் ராஜ்யம் வேணும். அதனால இந்த சமரசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதனால எங்க புனித ஸ்தலத்தினுடைய தாக்கத்தினால இப்படி சமரசம் பேசிடுவாங்களோ என்னுடைய பசங்க பாண்டவர்கள் கூட அப்படின்னு சொல்லி பயப்படுறார். இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கையும் இருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அப்படியே புனித ஸ்தலத்தினுடைய தாக்கம் எனது மகன்களுக்கும் அல்லது பாண்டவர்கள் மேல இருந்தாலும் இந்த தாக்கம் எப்படி இருக்கணும்னா, பாண்டவர்கள் எங்களுக்கு ராஜ்யமே வேண்டாம், இவ்வளவு பேரை நாங்க கொல்லணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க போயிடணும் அப்படின்னு நினைக்கிறார் திருதராஷ்டிரன். பாருங்க எப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. என்ன இதுதான் திருதராஷ்டிரருடைய எண்ணமாக இருக்கு. இதுதான் ஆச்சாரியர்கள் நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ஒரு பதத்துக்கு, பகவத்கீதையினுடைய முதல் பதத்துக்கு. இது நம்ம வாழ்க்கையில பொருந்தக்கூடியது நிறைய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவா இங்க திருதராஷ்டிரன் வெளியே மற்றவர்கள்ட்ட பேசும்போது நல்லதையே நினைக்கிறது போலவும், சமரசம் வரணும், சமாதானம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது போலவும் தெரிந்தாலும், அவருடைய ஆழ் மனதுல இவ்வளவு கொடூரமான எண்ணங்கள் உண்டு. உள்ள அவர் போற விரும்புறார், பாண்டவர்கள் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புறார் வெளியே. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே ஒரு மாதிரி நடந்து கொண்டாலும் உள்ள நிறைய வேற விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்போம், நிறைய எதிர்பார்ப்போம். ஆனா நமது ஆசை, நமது எண்ணங்கள் தர்மத்தின்படி உள்ளதா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். தர்மத்தின்படி உள்ளதா, நியாயமாக இருக்கின்றதா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது மட்டும் கிடையாது, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம அந்த காரியத்தை முயற்சியை பண்ணணும், அது ஒண்ணு இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டு பலன் அளிக்கிறது பகவான் தானே. என்ன அந்த முயற்சிக்கு உண்டான பலனை கொடுக்கறது பகவான் தான். நம்ம முயற்சி பண்ணணும், கண்டிப்பா கடமையை செய்யணும், முயற்சி பண்ணணும். ஆனா பலன் பகவான் தான் கொடுக்கிறார். அதனால நமது முயற்சி நியாயமானதாக இருக்கணும், ஆசை நியாயமானதாக இருக்கணும். இங்க இன்னொரு முக்கியமான வார்த்தை பயன்படுத்துறார் திருதராஷ்டிரர். என்ன அப்படின்னா, மாமகா. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவ மாமகா பாண்டவாச்சைவ கிம குருவத சஞ்சய. மாமகா அப்படின்னு என் மகன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் திருதராஷ்டிரர். என் மகன்கள். அப்போ பாண்டவர்களுடைய தரப்புல அவங்கள பத்தி அவர் என்ன நினைக்கிறார்? என் மகன்கள் கிடையாது, தம்பி பசங்க தான், ஆனா என்னுடைய பசங்க கிடையாதுன்னு முடிவு பண்ணிடுறார். அவங்களுக்கு அப்பா கிடையாது, சரி அவங்களுக்கும் நான் தானே தந்தையாராக இருந்து அவங்களுக்கு உரியதை கொடுக்கணும்,
அவங்க நன்மையை யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கலையே. ஏன் பசங்க அவங்க பாண்டவர்கள் அப்படின்னு அங்கேயே வித்தியாசப்படுத்திடுறார் திருதராஷ்டிரன். அதனால அந்த எண்ணம் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க தர்மக்ஷேத்ரே அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? இந்த தர்மக்ஷேத்ரேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்றாரு என்னன்னா, இந்த க்ஷேத்ரேங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது பொதுவா விளை நிலத்தோட ஒப்பிடப்படுது. க்ஷேத்திரம் இடம். இங்க இந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் எதோட ஒப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விளை நிலத்தோட, என்ன விவசாய நிலத்தோட ஒப்பிடப்படுது. எங்க தானியங்கள் விளைகிறதோ அங்க அது கூட இது ஒப்பிடப்படுது, இந்த தர்மக்ஷேத்ரே அப்படிங்கிற இடம். அப்போ இங்க போர் நடக்க போகுது. என்ன அப்போ பொதுவா இந்த விளை நிலத்துல என்ன விளையும்? தானியங்கள் விளையும், பயிர் விளையும். ஆனா பயிர் மட்டுமா விளையும்? பயிரோடு சேர்த்து களைகளும் விளையும். என்ன தண்ணி ஊத்துற போது, பாசனம் பண்ற போது களைகளும் வரும். அதனால நெல் இட்டாச்சுன்னா உடனே கொஞ்ச நாள்ல களை பறிக்கணும், இல்லைன்னா நெல் நமக்கு கிடைக்காது. அப்போ களைகள் இங்க எதோடு ஒப்பிடப்படுது அப்படின்னா, கௌரவர்கள் அவங்க களைகளோட ஒப்பிடப்படுறாங்க. அப்ப அந்த களைகளை புடுங்கிறதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் வந்திருக்கார். அப்போ கிருஷ்ணர் பாண்டவர்கள் தரப்புல இருந்து இந்த களைகள்லாம் பறிச்சு நல்ல அந்த பயிரை வளர வைக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த முதல் பதம் இருக்கே, திருதராஷ்டருடைய எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்குது. என்ன பயம் இருக்கு, என்ன ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாமே, எல்லாத்துக்கும் அடிப்படையான என்ன விஷயம் அப்படின்னா ஆசை. பொருந்தாத ஆசை பேராசை. எவ்வளவோ பேர் சொல்றாங்க முன்னாடி. மகரிஷிகள், நாரதர் சொல்றார், வியாசதேவர் சொல்றார், மைத்ரேயர் சொல்றார், போர் நடப்புறதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் சொல்றாங்க. ஆனா இந்த திருதராஷ்டர் கேட்கல. எப்படி சொல்வார் அப்படின்னா, நீங்க என்னுடைய பையன்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி நழுவிடுவார். பையன்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு. ஏன்னா நான் போர் வேணான்னு தான் நினைக்கிறேன், ஆனா நீங்க என்னுடைய பையன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி. பையன்கிட்ட பேசும்போது துரியோதனன் என்ன சொல்லுவான்? கேட்க மாட்டான். அதனாலதான் சாபமே வாங்கினான். மைத்ரேயர்கிட்ட பெரிய சாபம் வாங்கிட்டான். என்ன மைத்ரேயர் பேசுற போது பெரும் முனிவர், கொஞ்சம் கோவக்காரரும் கூட. மைத்ரேயர் சொல்றார், ஏன்பா பாண்டவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பங்கை நீ கொடுக்க வேண்டியதுதானே? கொஞ்சம் 5 கிராமங்கள் தானே கேட்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு உரியதை கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்ட போது, கொடுக்க முடியாது. ஊசி நிலத்தை கூட கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி தொடைய தட்டி பேசுறான். தொடைய தட்டி அப்படி மைத்ரேயிட்ட பேசும்போது, நீ இவ்வளவு ஆணவத்தோட பேசுற, இந்த தொடை உடைந்தே நீ இறந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ உடனே திருதராஷ்டர் ஓடி வர்றாரு. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, தயவு செய்து என்னுடைய மகனை காப்பாத்து. கண்டிப்பா காப்பாத்துறேன், இந்த சாபத்தை திருப்ப நான் பெற்றுக்கிறேன். ஆனா நீ முதல்ல பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடு, அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவ்வளவு நடந்திருக்கே, பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுத்துடலாம் இல்லையா? கொடுக்கணும்னு தோணலையே. அவர் என்ன நினைக்கிறார்? திருதராஷ்டிரன் என்ன நினைக்கிறார்? நம்ம பக்கம் பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், இந்த அர்ஜுனனால என்ன பண்ணிட முடியும், பாத்துக்கலாம், போர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு குருட்டு தைரியத்துல இருக்கான் திருதராஷ்டிரர். பார்வை இல்லைனாலும் இந்த அளவுக்கு குருட்டு தைரியமாக இருக்கிறார் திருதராஷ்டிரர். அதனால இவ்வளோ எண்ணங்கள், இவ்வளோ விகாரமான எண்ணங்கள், பேராசை இருக்கிறதுனால கடைசி போரிலே அழிந்தே போகிறார்கள் கௌரவர்கள். அதனால நம்ம ஆசைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நம்ம ஆசை நியாயமானதாக இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி பார்க்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா.